ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பேக்ட் ஆஃப் ஜெட் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்டு ஹைட்ராலிக் மிஷினரிஸில் இம்பேக்ட் ஆஃப் ஜெட் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ஸோ இந்த இம்பேக்ட் ஆஃப் ஜெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. ρA v², அதான் ஃபார்முலா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இம்பேக்ட் ஆஃப் ஜெட் அப்படின்னா ஃபார்முலா வந்து ρA v², எல்லாம் வந்து ஃபோர்ஸ் F is equal to mass flow rate into இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் ஃபைனல் வெலாசிட்டி, அவ்வளோதான் முடிஞ்சுது. இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா இதுமாதிரி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இம்பேக்ட் ஆஃப் ஜெட்டில் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க ஃபார்முலாஸ் வச்சு, அண்டு இம்பல்ஸ் மொமெண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு கொஸ்டின் ஒன்று கேட்டு. மொமெண்டம்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு சரிங்களா, என்னென்ன மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ இம்பல்ஸ் மொமெண்டம் அப்படின்னா இனிஷியல் மொமெண்டம் மைனஸ் ஃபைனல் மொமெண்டம், அவ்வளோதான். இந்த 2 கொஸ்டின் தான் அதிகம் கேட்டிருக்காங்க. மற்றபடி இந்த டிஎன்பிசி, ஏஇ, டிஆர்பி இதெல்லாம் வந்து நார்மலாக கேட்ட கொஸ்டின். இந்த கேட், ஐஏஎஸ், அதர் பியூசி எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் போகும்போது அப்படின்னா இம்பேக்ட் ஆஃப் ஜெட் கான்செப்ட் கம்பல்சரி ஒரு கொஸ்டின், அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே நமக்கு கிடையாது. ஓகே, போகலாங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன நான் சொல்லிடுறேன். இப்போ என்ன கான்செப்ட்னா, இதுதான் நமக்கு ஒரு ஸ்டேஷ்னரி ஆர் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட், ஓகேங்களா, பிளேட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோர்ஸ், அதாவது ஒரு நாசில்லேருந்து, ஒரு ஜெட்னு நமக்கு தெரியும், ஒரு நாசில்லேருந்து வந்து ப்ரெஷர் ஃபோர்ஸ் நமக்கு வருது. ஸோ இது நார்மல் ஃபோர்ஸ், ஓகேங்களா, இதனுடைய நார்மல் ஹெல்ட் இன் டு தி பிளேட். அதாவது நார்மலாக என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, வாட்டர் ஃபோர்ஸ் நமக்கு என்ன, ஓகேங்களா, அதனுடைய ப்ரெஷர் ஃபோர்ஸ் என்ன அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் இதனுடைய மெயின் திங் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா, எஸ், டேரெக்டாக போகலாமா? ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை எ ஜெட் ஆன் தி பிளேட் ஆர் எனி ரிஜிட் பவுண்ட்ரிஸ், இதுதான் நமக்கு இம்பேக்ட் ஆஃப் ஜெட், இஸ் நோன் ஆஸ் இம்பேக்ட் ஆஃப் தி ஜெட். ஸோ இம்பேக்ட் ஆஃப் ஜெட்டில் இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன் சொல்கிறோம். ஓகேங்களா, இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன் யூஸ்டு ஃபார் டு அப்டைனிங் தி ஃபோர்ஸ், ஓகேங்களா, டு அப்டைனிங் தி ஜெட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எஸ், டு அப்டைனிங் தி ஜெட் ஃபோர்ஸ். ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன லா யூஸ் பண்ணுறோம்னா நியூட்டன் செகண்ட்ஸ் லா, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இதில் பார்த்துருக்கோம் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாஸ் ஃப்ளோ ரேட் பெண்டு பைப்பில் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ், இந்த கான்செப்ட் போட்டாலும் சரி, நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த கான்செப்ட் மாஸ் இன்டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஓகேங்களா, மாஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம், ரோ இன்ட்டு வின்னு எழுதிக்கிறாங்களா, வால்யூம் டிவைட் பை டைம் டிஸ்சார்ஜ். அப்போ ரோ கியூ இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் ஃபைனல் வெலாசிட்டி. ஓகேங்களா, இது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டின்றதுனால உங்களுக்கு ஈஸி தான். இந்த இடத்துல ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா, இம்பல்ஸ் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் மொமெண்டம் மைனஸ் ஃபைனல் மொமெண்டம் சொல்லுவோம். ஸோ அதனால் 2 இடத்துல இனிஷியலாக இருக்கட்டும், இனிஷியல்னு வரட்டும். ஏன்னா சம்டைம் இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் இனிஷியல் மொமெண்டம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் ஃப்ளோ ரேட் இன்ட்டு இனிஷியல் மொமெண்டம் மைனஸ் ஃபைனல் மொமெண்டம், சாரி, இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் ஃபைனல் வெலாசிட்டி, மாஸ் ஃப்ளோ ரேட் எம் பவர் டாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதேமாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இம்பல்ஸ் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் மொமெண்டம் மைனஸ் ஃபைனல் மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மாஸ் ஃப்ளோ ரேட் தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, எஸ், எம் பவர் ரோ கியூ இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஃப்ளோ ரேட். ஓகே, இது புரிஞ்சிச்சு இல்லைங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மோர் கொஸ்டின். டிஆர்பி 2017 இது கேட்டாங்க. ஓகே, எஸ், இம்பல்ஸ் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் மொமெண்டம் மைனஸ் ஃபைனல் மொமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் ஃப்ளோ ரேட் இன்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் ஃபைனல் வெலாசிட்டி. ஓகே, எஸ், இது நமக்கு ஒரு பேசிக் கான்செப்ட். இப்போ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கேஸ், ஒரு ஸ்டேஷ்னரி பிளேட், இதுதான் நமக்கு ஒரு ஸ்டேஷ்னரி பிளேட் ஆர் ரிஜிட் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேஷ்னரி பிளேட் ஆர் ரிஜிட் பிளேட். ஓகே, ஸ்டேஷ்னரி பிளேட் ஆர் ரிஜிட் பிளேட், திஸ் இஸ் நார்மலி ஹெல்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நார்மல், ஓகேங்களா, தேர் இஸ் நோ இன்க்ளினேஷன், நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாசில், இது நமக்கு வந்து பைப், இது வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய நாசில். நம்ம நாசிலோடைய டயாமீட்டர் தான் எடுத்துக்கணும், ஏரியா ஆஃப் தி நாசில் தான் எடுத்துக்கணும். அப்போ டேரெக்டாக இங்கேருந்து நம்ம ஒரு வாட்டர் நமக்கு வருது, ஃபோர்ஸ் இது நம்மளால பட்டோன்னு நமக்கு என்ன ஆகும், இப்படி நமக்கு போத் சைடு நமக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆக போகும். அப்போ வெலாசிட்டி அப்படின்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா என்ன ஃப்ளோ, இது ஃப்ளோ இஸ் தி யூனிஃபார்ம் அண்டு ஸ்டடி ஃப்ளோ நமக்கு மீனிங். ஓகே, இது எங்கள் தேவையில்ல, ஜஸ்ட் நமக்கு ஒரு ஞாபகத்துக்காக சொன்னேன். அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் நம்மனா, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு, இது நம்மளோட டெரிவேஷன் போட்டுறோம், ரோ கியூ இன்ட்டு, ஓகேங்களா, ரோ கியூ இன்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ்
ஃபைனல் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். இப்போ ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு எப்படி இருக்குது, எல்லாத்தையும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறதுனால நோ நீட் டு வரி அபவுட் திஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி 0. ஓகே, அப்போ எக்ஸ் ஒய் அப்படிங்கும்போது நமக்கு 0. அப்போ என்ன வெலாசிட்டி நமக்கு ஃப்ளோ ஆகுது, இனிஷியல் வெலாசிட்டி v மட்டும் தான் நமக்கு ஃப்ளோ ஆகுது. அப்போ q நம்ம எப்படி எழுதலாம், ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி எழுதலாங்களா. அப்போ ரோ ஏ இன்ட்டு வி, எகைன் ஒரு வி, ரோ வி ஸ்கொயர் அப்படி வந்துருச்சு. அப்போ ஃபார்முலா ரோ வி ஸ்கொயர். ஸோ இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா, the plate is stationary plate or fixed plate, normal held into the normal held into the jet water. What is that normal force அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நார்மல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ ஏ வி ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். ரோ ஏ வி ஸ்கொயர். அப்போ எஃப்ஒய் டைரக்ஷனில் வாங்க, ரோ கியூ இன்ட்டு இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோ கியூ நமக்கு ஆல்ரெடி வந்துச்சு. இனிஷியல் வெலாசிட்டி வி, ஓகேங்களா. இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஒய் டைரக்ஷன், திஸ் இஸ் எஃப்எக்ஸ் டைரக்ஷனில் வி மட்டும்தான். எஃப்ஒய் நமக்கு வந்து 0 ஆயிடுச்சு நமக்கு, ஓகேங்களா. அப்போ இது எஃப்ஒய் டைரக்ஷனில், இது எஃப்எக்ஸ், இது எஃப்ஒய். எஃப்ஒய் டைரக்ஷனில் பாருங்கள், ஓகே. எஃப்ஒய் டைரக்ஷனில் இந்த வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி ரெண்டும் சேம் தான். அப்போ இந்த டேர்ம் நமக்கு என்ன ஆகும், 0. ஓகே, அப்போ வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட், எஃப்ஒய் ஈக்குவல் டு 0. தேர் இஸ் நோ ஃபோர்ஸ் இன் தி எஃப்ஒய் டைரக்ஷன். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். Fn is equal to ரோ ஏ வி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ் போலாங்களா. நெக்ஸ்ட்டு இன்க்ளைன் பிளேட், இதுலேயும் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, சரிங்களா. டிஆர்பியில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மார்க் கேட்டிருந்தாங்க. ஒரு 1 மார்க் கொஸ்டின், இம்பல்ஸ் மொமெண்டம்னா என்ன, இந்த டிஸ்சார்ஜ் Q1க்கும் இப்படி போகிறதுனால எங்களுக்கு என்ன, அந்த இன்க்ளைன் பிளேட்டில் டிஸ்சார்ஜ் 1, அதாவது V1 V2 எங்களுக்கு வேரி ஆகும். டிஸ்சார்ஜ் 1 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் 1க்கும் டிஸ்சார்ஜுக்கும் ரேஷியோ என்னன்னு கேட்டுதாங்க. அப்போ Q1 / Q2 is equal to 1 + cos θ / 1 - cos θ சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு டெரிவேஷன் ஒன்று வரும். அதை நீங்கள் 2 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலுங்களா. தி பிளேட் இஸ் தி இன்க்ளைன் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிளேட் இஸ் இன்க்ளைன் பிளேட். அப்போது சேம் அதே மாதிரி ஒரு நாசிலேருந்து நமக்கு வருது. இது நம்ம ஃபோர்ஸ் நமக்கு, அப்போ என்ன ஃபோர்ஸ் நமக்கு எக்ஸாக்ட் ஆகும், நார்மலாக இருந்துச்சுன்னா ரோ ஏ வி ஸ்கொயர் நம்மன்ற ஃபோர்ஸ் நமக்கு வருது, சரிங்களா. ரோ ஏ வி ஸ்கொயர் அப்படின்ற ஃபோர்ஸ் நமக்கு வந்து வருது நமக்கு. ஓகே, எஸ். அப்போ இந்த ரோ ஏ வி ஸ்கொயர் அப்படிங்கிற டைரக்ஷன் நேராக வாங்க. இந்த ரோ ஏ வி ஸ்கொயர்ன்ற ஃபோர்ஸ் நமக்கு இந்த இடத்துல ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது நமக்கு ரோ ஏ வி ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுதான் இது நமக்கு அந்த பிளேட்டோடைய சர்ஃபேஸ். இது நமக்கு இந்த ரோ ஏ வி ஸ்கொயர் எஃப்எக்ஸ் கிடையாது. இது இந்த ரோ ஏ வி ஸ்கொயரோடைய ஆக்ட் ஆகக்கூடிய வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் டீட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டீட்டா வேல்யூ இஸ் ஹரிசாண்டல் வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டா. இப்போது இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த டீட்டா டைரக்ஷனில் கொண்டு வந்தால் நமக்கு என்னது, காஸ் டீட்டா. டீட்டாக்கு ஆப்போசிட்டில் போனால் சைன் டீட்டா. ஓகேங்களா, அது புரியுது இல்லைங்களா. எஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் நார்மல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். இந்த பிளேட்டுக்கு நார்மலாக ஆக்ட் ஆகிற மாதிரி, பர்பண்டிகுலர் ஆக்ட் ஆகிற மாதிரி. அப்போது நமக்கு டீட்டா, இது டீட்டா மைனஸ் 90 - டீட்டா. அப்போ எப்படி அதை நமக்கு டேரக்ட் எழுதலாம். அப்போ இந்த ரோ ஏ வி ஸ்கொயர் டீட்டா டைரக்ஷனில் வந்தால் காஸ் டீட்டா, எனக்கு நார்மல் ஃபோர்ஸ் வேணும். அப்போ ரோ ஏ வி ஸ்கொயர் சைன் டீட்டா. டீட்டா டைரக்ஷனில் வந்தால் காஸ் டீட்டா, அதுக்கு ஆப்போசிட்டில் போனால் நமக்கு சைன் டீட்டா. அப்போ நார்மல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு காஸ் 90 - டீட்டா சைன் டீட்டான்ற மாதிரி நார்மல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ ஏ வி ஸ்கொயர் சைன் டீட்டான்னு அப்படின்னு நம்ம டேரெக்டாக நான் ஃபார்முலா எழுதிடுறேன், சரிங்களா. எஸ், ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எகைன் ஓகேங்களா, இது நமக்கு டீட்டா இங்கே இருக்குது, இது டீட்டாவோட ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப்எக்ஸ் அப்படின்றது நமக்கு இந்த பிளேட்டோடைய டைரக்ஷன் ஃபோர்ஸ் நமக்கு என்ன வருது, அதாவது இது நார்மல் வித் ரெஸ்பெக்ட் டு இதனுடைய எஃப்எக்ஸ், இது எஃப்எக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்துச்சுன்னா நமக்கு எஃப்ஒய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா. எஃப்ஒய். இப்போ இதுதான் நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் தான் நம்ம எஃப்எக்ஸ் எஃப்ஒய் கண்டுபிடிக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோ. ஓகே, அப்போ பாருங்கள், எஃப்எக்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ஹரிசாண்டல் வரணும் இல்லைங்களா. அப்போது இது வந்து டீட்டா இங்கே இருக்குது, இது டீட்டாக்கு ஆப்போசிட்டில் நம்ம போகிறோம். அப்போ எகைன் நமக்கு என்ன வரும், ரோ ஏ வி ஸ்கொயர் சைன் டீட்டா எகைன் சைன் டீட்டா, சரிங்களா. அப்போ ரோ ஏ, அதாவது நார்மல் ஃபோர்ஸ் இன்ட்டு சைன் டீட்டா, காஸ் 90 - டீட்டா சைன் டீட்டான்னு நம்ம சொல்லுவோம். டேரெக்டாக சைன் டீட்டா எழுதிக்கலாம். அப்போ பிஎன் வேல்யூ நமக்கு என்ன ஆல்ரெடி தெரிஞ்சிச்சிங்களா, ரோ ஏ வி ஸ்கொயர் சைன் டீட்டா. அப்போ இது வந்து நமக்கு சைன் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா நமக்கு வரும், ஓகேங்களா. இப்போ இது வந்து எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு ரோ ஏ வி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா. எஃப்ஒய் நமக்கு என்ன பண்ணும், இது டீட்டாக்கு இந்த பக்கம். அப்போ டீட்டாவுடைய இது நமக்கு வந்து டீட்டாவுடைய ஆப்போசிட் டைரக்ஷன் வந்தீங்க, சைன் டீட்டா போட்டிங்க. இது டீட்டா டைரக்ஷனே நீங்கள் போக போகிறீங்க, ஓகேங்களா. எஃப்என் வேல்யூ சேம், இந்த டீட்டா என்னவோ அதே தான் இந்த டீட்டா. அப்போ இந்த டீட்டாவுடைய டைரக்ஷனே நம்ம சாரி இந்த டீட்டா கிடையாது, இந்த டீட்டா என்னவோ இது நமக்கு இந்த டீட்டா. அப்போ டீட்டாவுடைய டைரக்ஷன்லேயே போக போகிறீங்க, இது நமக்கு எஃப்ஒய். அப்போ இது நமக்கு டீட்டாங்களா. அப்போ டீட்டா ஓகே. அப்போ இந்த என் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் டீட்டா டைரக்ஷன் போகிறதுனால, ஸோ வாட் த வேல்யூ, பிஎன் காஸ் டீட்டா நமக்கு வரும், சரிங்களா. அப்போ பிஎன்னோட வேல்யூ நமக்கு பிஎன் காஸ் டீட்டா. அப்போ பிஎன்
காஸ் தீட்டா. அப்போ பிஎன் ரோ ஏ வி ஸ்கொயர் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை எழுதிக்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இதை மட்டும் நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், வேற எந்த இல்லை. டைரக்ஷன் ஃபோர்ஸு ரோ ஏ வி ஸ்கொயர்னு ஃபோர்ஸ் வருது, இது நமக்கு டீட்டா. இதே டீட்டா நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது இதே டீட்டா தான் நமக்கு இங்கே வரும். ஏன்னா இது ரெக்டாங்கில் போகும்போது ஸ்கொயர் ரெக்டாங்கில் வரும்போது நமக்கு என்ன வரும், இந்த டீட்டா என்னவோ அதே தான் இந்த டீட்டா. அப்போ இதுதான் நமக்கு அந்த நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. சாரி, இதுதான் நமக்கு அந்த நார்மல் ஃபோர்ஸு. ஓகேங்களா? அப்போது இது டீட்டாக்கு ஆப்போசிட்டில் போன சைன் டீட்டா, இந்த பக்கம் வந்து நமக்கு காஸ் டீட்டா. ஓகேங்களா? பட் இது நமக்கு டீட்டா இங்கே இருக்கிறதுனால F1 வேல்யூ நமக்கு ரோ ஏ வி ஸ்கொயர் சைன் டீட்டா, எஃப்எக்ஸ் டைரக்ஷனில் ரோ ஏ வி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா, எஃப்ஒய் டைரக்ஷனில் ரோ ஏ வி ஸ்கொயர் சைன் டீட்டா காஸ் டீட்டா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, ரோ ஏ வி ஸ்கொயர் சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா எஃப்ஒய் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஸ்சார்ஜ் வந்து 2 டிஸ்சார்ஜ் வரும் இல்லைங்க நமக்கு, பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் இன்க்ளைன் பிளேட். அப்போ இன்க்ளைன் பிளேட் அப்படிங்கும்போது நமக்கு என்னென்னா டிஸ்சார்ஜ் வந்து ஸோ அவுட்லெட்டில் வரும்போது இதில் Q1 நமக்கு இந்த இடத்துல வரும், ப்ளஸ் இதில் Q2 நமக்கு வரும். அதை எப்படி நம்ம டெரிவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சேம் அதே நியூட்டன்லாம் தான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் F இஸ் ஈக்குவல் டு ரோ Q இன்ட்டு ஃபோர்ஸ் F இஸ் ஈக்குவல் டு ரோ Q இன்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? அப்போ வாட் இஸ் த ஃபோர்ஸ் ரோ Q காஸ் டீட்டா. அப்போ நம்மளுக்கு எப்படி வந்துச்சு பாருங்கள், ரோ Q V இன்ட்டு காஸ் டீட்டா எப்படி வந்துச்சு அப்படின்னா, சி இதுதான் நமக்கு ஃப்ளோ ஆகிறது, அதாவது ரோ ஏ வி ஸ்கொயர். இதை நான் என்ன பண்ணுறேன், டிஸ்சார்ஜ் எனக்கு வேணும்னா ஏரியா இன்ட்டு வெலாசிட்டியை ரோ கியூ வின்னு எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? அப்போது இப்படி தான் எங்களுக்கு ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது எனக்கு இப்படி ஃப்ளோ ஆகுது. இந்த ஃபோர்ஸ் வந்து கீழே நமக்கு ஃப்ளோ ஆகும். அப்போது இந்த ஃப்ளோவை, அதாவது ரோ கியூ வி, இதை நம்ம டீட்டான்னு ஆல்ரெடி சொல்லிட்டிங்களா, இந்த டீட்டாவை நான் அப்படி கொண்டு வரேன். அதாவது இது வந்து Q1, இது Q2, இது எனக்கு அந்த டீட்டாவில் ஃப்ளோ ஆகக்கூடிய ரோ கியூ வி, ரோ ஏ வி ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த டேரக்ஷனில் இப்படி கொண்டு வந்துடுறேன், இதுவும் மேலே நமக்கு போகுது. ஓகேவா? எஸ். அப்போ அப்போர்ட் டைரக்ஷன் பாசிட்டிவ். ஓகேங்களா? அப்போ ரோ கியூ வி காஸ் தீட்டா இஸ் தி இனிஷியல் அவர் ஃபோர்ஸ். ஓகேங்களா? நம்மளுடைய அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், ரைட்டா? ரோ கியூ 1, ஓகேங்களா? ரோ கியூ 1, ஓகேங்களா? ரோ கியூ 1 தனித்தனியாக எழுதிக்கிறேன். சரிங்களா? ரோ கியூ 1 into velocity. Here velocity is constant. நமக்கு தெரியும் ஆல்ரெடி velocity is constant. rho q1 அதாவது சேம், இதுவும் நமக்கு என்னது, rho q1 நமக்கு எப்படி போகுது, upward directionல போகுது. கரெக்டாக? எஸ். இது மட்டும் தான் நமக்கு downward direction வரும். ஏன்னா ரெண்டு ஸ்ப்ளிட் ஆகும்போது ஒன்று upward ஒன்று downwardல. மைனஸ் rho q2 into velocity. rho q2ன்றது இந்த q2ஓட வேல்யூ. ஓகேங்களா? மைனஸ் velocity. அப்போ இதில் வந்து velocity கான்ஸ்டண்ட்டாக தூக்கிடலாம் எல்லாத்தையும். velocity கேன்சல். டென்சிட்டி கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? எஸ். அப்போ Q காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு Q1 மைனஸ் Q2 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் வருது. நான் 0ன்னு அதை வச்சுக்கிறேன். சரிங்களா? ஈக்குவேஷன் 0 சேலஞ்சு 1ன்னு சொல்லு, உங்கள் விருப்பம். ஓகே, எஸ். அப்போ நம்ம கண்டினியூட்டி ஈக்குவேஷன் என்ன சொல்லுது, டோட்டல் Q, நீ எப்படி தான் இன்க்ளினேஷன் போனாலும் எங்களுக்கு Q ஈக்குவல் டு Q இஸ் ஈக்குவல் டு Q1 ப்ளஸ் Q2 அப்படின்ற. அப்போ Q இஸ் ஈக்குவல் டு Q1 ப்ளஸ் Q2. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ஈக்குவேஷன் எடுத்து அப்ளை பண்ணலாங்களா? இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஈக்குவேஷன் 0 எடுத்துட்டேன். Q காஸ் டீட்டா Q, அதாவது Q1க்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணுவோம்னா Q மைனஸ் Q2ன்னு அப்ளை பண்ணுறேன். Q மைனஸ் Q2. ஓகே, Q மைனஸ் Q2 மைனஸ் குறிக்கு ஆல்ரெடி மைனஸ் ஃபார்முலா இருக்கிறது. ஓகே, போட்டாச்சு. அப்போ எல்லாத்தையும் Qவெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வராங்களா? Qவெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும். Q காஸ் டீட்டா, இது இந்த பக்கம் வருது, Q காஸ் டீட்டா மைனஸ் Q இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் மைனஸ். ஓகே, 2Q2 மைனஸ் நமக்கு வரும். அப்போ எல்லாத்தையும் மைனஸ் எல்லாம் பெருக்கிக்கோங்க. அப்போ மைனஸ் பண்ண நமக்கு இது முன்னாடி வந்துடும். அப்போ இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா? அப்போது Q மைனஸ் Q காஸ் டீட்டா ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் Q2 தெரிஞ்சிருச்சு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், Qவை காமன் வெளியே எடுத்துலாங்களா? அப்போ Qவை காமன் வெளியே எடுத்து நமக்கு என்ன வரும், Q2 இஸ் ஈக்குவல் டு Q/2 1 மைனஸ் காஸ் டீட்டா. அப்போ இதே Q1 இஸ் ஈக்குவல் டு Q/2 1 ப்ளஸ் காஸ் டீட்டா நமக்கு வரும். அதையும் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அப்போது எகைன் Q. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, சேம் அந்த ஃபார்ம் எடுத்துக்கோங்க, ஈக்குவேஷன் 0 எடுத்துக்கோங்க. Q இஸ் ஈக்குவல் டு Q1 ப்ளஸ் Q2. சாரி, இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோம். ஓகேங்களா? Q1 ப்ளஸ் Q2ஓட வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, Q/2 1 மைனஸ் காஸ் டீட்டா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ இந்த ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2Q1 ப்ளஸ் மறுபடியும் இந்த ரெண்டு முன்னாடி வந்துடும் நமக்கு. ஓகேங்களா? இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே வருதுன்னா மறுபடியும் மேலே வந்துடும். 2Q1 ப்ளஸ் Q மைனஸ் இது உள்ள மல்டிப்ளை பண்ணிச்சு, Q மைனஸ் Q காஸ் டீட்டா அப்படின்னு நம்ம எழுதியா. சரிங்களா? இப்போ Qலாம் ஒரு பக்கம் Q1 ஒரு பக்கம் கொண்டு போகலாமா?
எஸ். அப்போ இந்த q இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இந்த q இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. சரிங்களா? அப்போ நமக்கு வந்தது 2q1 கீழே கொண்டு வந்தாச்சு. இந்த 2q இந்த பக்கம் கொண்டு வந்துச்சு. அப்போ -2q ப்ளஸ் -q cos θ. அப்போ நமக்கு என்ன வரும்? மைனஸ் இது நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மைனஸால் படிக்கிறாங்க. அப்போ ப்ளஸ் இதுவும் நமக்கு ப்ளஸ் இது நமக்கு வந்து இது நமக்கு மைனஸ் ஆகிடும். இது நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா? அப்போது இது நமக்கு ப்ளஸ் இது நமக்கு மைனஸ். அப்போது 2 க்யூவில் ஒரு க்யூ போச்சுன்னா சிங்கிள் ஒரே ஒரு க்யூ தான் இருக்கும். அடுத்து q cos θ 2q1. அப்போ நமக்கு q1 வேணும் என்ன பண்ணலாம்? q காமனாக வெளியே எடுத்துருங்க. q1 is equal to q/2 1 plus cos θ அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சா? அப்போ 2க்கு ரேஷியோ எடுத்து நமக்கு என்ன வருது? சாரி q1 divided by q2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2க்கு ரேஷியோ எடுத்தால் q1 divided by q2 is equal to 1 plus cos θ divided by 1 minus cos θ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா இது. சரிங்களா? எஸ். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி மூணு கொஸ்டின் இருக்குது. ஃபோர்ஸ் நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி பிளேட் நமக்கு ρA v ஸ்கொயர், இம்பல்ஸ் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் மொமெண்டம் மைனஸ் ஃபைனல் மொமெண்டம், அண்ட் the ratio between the inclined plate, the force is normal to the surface, the normal inclined to the surface, the normal force என்னன்னு கேட்பாங்க ρA v square sin theta, fx ρA v square sin square theta, ρA v square sin theta cos theta. ஓகேங்களா? எஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதனுடைய ரேஷியோ டிஸ்சார்ஜோடைய ரேஷியோ கேட்டாங்க அப்படின்னா ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு q1 by q2 1 2. ஓகேங்களா? 1 2 அந்த ஆர்டர் தான் நமக்கு வருது. அப்போ 1 plus 2q 2 மைனஸ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இப்போ q1 by q2 is equal to 1 plus cos theta divided by 1 minus cos theta அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகிறோங்களா? ஓகே. ஸோ இதுவரை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் பிளேட் வெர்டிக்கல் அண்ட் இன்க்ளைன் டைரக்ஷன் பார்த்தோம். இப்போ ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கர்வ்டு சர்ஃபேஸில் ஒரு கர்வ்டு பவுண்ட்ரிஸில் நமக்கு வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதனுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அதாவது ப்ரெஷர் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதனுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்ற நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எஸ். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கர்வ்டு சர்ஃபேஸோட நமக்கு டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். ஓகேங்களா? இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு இன்டீரியர் ஆங்கிள் நம்ம சொல்லுவோம். இந்த ஆங்கிள் நம்ம என்ன சொல்லுவோம்? இது ரெண்டு மீட் பண்ணுற இடத்த நமக்கு டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். அப்போ இந்த டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இது நமக்கு ஸ்ட்ரைட் லைன், இது வந்து 180 மைனஸ் தீட்டா. இது நமக்கு இன்டீரியர் ஆங்கிள் வந்து அவுட்டர் ஆங்கிள் நமக்கு எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஓகே, எஸ். அப்போ நார்மல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சேம் ஃபார்முலா ρA v ஸ்கொயர் 1 ப்ளஸ் காஸ் தீட்டான்ற ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் ஆட் ஆகுது 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. ஸோ இந்த தீட்டா அப்படின்றது ஆங்கிள் ஆஃப் தி டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஆங்கிள் ஆஃப் தி அவுட்டர் டிஃப்ளெக்ஷன். அப்போ நமக்கு இன்டர்னலில் படும்போது நமக்கு ஆங்கிள் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும், அவுட்டர் ஆங்கிள் நமக்கு வேணும். சரிங்களா? அப்போ 180 மைனஸ் தீட்டா நமக்கு வரும். சரிங்களா? 180 மைனஸ் தீட்டா இந்த வேல்யூ நமக்கு இது ஸ்ட்ரைட் லைன். இது நமக்கு தீட்டா அப்படிங்கும்போது நமக்கு என்ன இருக்கும்? ஸ்ட்ரைட் லைன் 180 டிகிரி. அப்போ 180 மைனஸ் தீட்டா அதுதான் நமக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். த தீட்டா வேல்யூ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இந்த தீட்டா வேல்யூலேருந்து வரக்கூடிய கோஎஃபிஷியன்ட் வந்து எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்கணும். அப்போ காஸ் 90 போட்டால் நமக்கு என்ன 0 ஆகிடும். அப்போ காஸ் 0 1. சரிங்களா? அப்போ காஸ் 90க்கு மேலே எது போனாலும் பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கும். காஸ் பை வேல்யூ தான் -1. சரிங்களா? அப்போ காஸ் பைக்கு கீழே, அதாவது காஸ் 180 கீழே எல்லாம் போட்டால் நமக்கு பாசிட்டிவாக தான் நமக்கு வரும். ஸோ அந்த வேல்யூ நமக்கு பாசிட்டிவ். ஏன்னா நமக்கு அதோட இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா என்ன புரிஞ்சிடும் உங்களுக்கு. நோட் த ஃபோர்ஸ் ஆன் தி கர்வ்டு பிளேட் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த ஃபோர்ஸ் ஆன் தி கர்வ்டு பிளேட் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஃபோர்ஸ் ஆஃப் தி ஃப்ளாட் ஸ்டேஷனரி பிளேட் பிகாஸ் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. இங்கே கவனிங்க, இந்த 1 ப்ளஸ் காஸ் தீட்டா வரதுனால இந்த இடத்துல நீங்கள் ஒருவேளை நான் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் போடாமல் காஸ் 45 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் போடாமல் இந்த ஆங்கிளே போட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா வேல்யூ நமக்கு என்ன வரும்? மைனஸில் வந்து விட்டுரும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ கம்மியாக தான் போகும். இந்த 1 ப்ளஸ் காஸ் தீட்டான்றது உங்களுக்கு எப்பவுமே ஆடிங்கில் தான் நமக்கு வரும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பிகாஸ் இந்த டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் நீங்கள் போட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ திங்கிங் தேவையே கிடையாது. ஓகே, எஸ். ஸோ இந்த கர்வ்டு பிளேட்டில் நமக்கு ஃபோர்ஸ் எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும் பிகாஸ் ஆஃப் அதனுடைய 1 ப்ளஸ் காஸ் தீட்டான்ற நமக்கு ஃபேக்டர் ஆட் ஆகிறதுனால. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஸோ இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ஸ்டேஷ்னரி பிளேட் நாம் பார்த்தோம். சரிங்களா? ஸ்டேஷ்னரி பிளேட் நாம் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மூவிங் பிளேட். ஓகேங்களா? ஒரு பிளேட் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சம் டிஸ்டன்ஸ் எங்களுக்கு மூவ் ஆகுது சம் வெலாசிட்டியில். அப்போ நம்ம வெலாசிட்டி மூவிங் அப்படின்னா என்ன வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல? ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகேங்களா? என்ன பண்ணணும் நம்ம? ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இப்போ ஜெட் வெலாசிட்டி ஆஃப் தி ஜெட்
இந்த மூவிங் வெலாசிட்டி ஆஃப் பிளேட் வந்து u அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? v அண்ட் u. ஓகே. எஸ். அப்போ நார்மல் ஃபோர்ஸ் ஸ்டேஷனரி பிளேட் நம்ம என்ன சொல்லுவோம்? நார்மல் ஃபோர்ஸ் Fx is equal to or Fn is equal to rho a v ஸ்கொயர். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகேங்களா? அப்போ v மைனஸ் u அப்ளை பண்ணுங்க, முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அப்போ இதில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன வருது அப்படின்னா பவர் நமக்கு வருது. ஓகேங்களா? பவர் எப்படி நமக்கு வரும்? ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ மூவ் ஆகுதா? மூவிங் வெலாசிட்டி. அது முக்கியம். ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி, ஃபோர்ஸ் இன்ட்டு மூவிங் வெலாசிட்டின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க ஆல்ரெடி, ரோ ஏ வி மைனஸ் யூ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு மூவிங் வெலாசிட்டி நமக்கு என்ன? யூ நமக்கு. அப்போ ரோ ஏ வி மைனஸ் யூ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு யூ வாட்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம், ஆர் நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட்ஸ்னு சொல்லலாம், ஆர் ஜூல் பர் செகண்ட்ஸ்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன்ட்டு மூவிங் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொன்னோம். தட் இஸ் த பவர். ஓகே. எஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு பேசிக் ஹிண்ட், ஒரு கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா சம் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த படிக்கிறது, நோட்ஸ் எழுதுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி நமக்கு ஒரு 50% மட்டும்தான். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் டெஸ்ட் எத்தனை எழுதுறீங்களோ அதுதான் நமக்கு முக்கியம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? த பிளேட் மவுண்டட் ஆன் பெரி ஆன் வீல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு டர்பைன். ஓகேங்களா? இது ஒரு ராடுன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஒரு டர்பைன்ஸில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு வீலில் வந்து, ஓகே, டர்போ வீலில் வந்து எங்களுக்கு நிறைய பிளேட் மவுண்டட் ஆகுது. நிறைய கர்வ்டு சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு கப்பு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறைய வவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? எஸ். அப்போ இந்த மவுண்டடில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேஸ். இப்போ இது எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட். ஒரே ஒரு சிங்கிள் பிளேட்டாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி நம்ம ரோ ஏ வி ஸ்கொயர் போட்டுடலாம். ஈச் ஒன் வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? அப்போது என்ன ரிலேட்டிவ் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட்டோட வெலாசிட்டி மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். அப்போ ஃபார்முலா ரோ கியூ இன்ட்டு வெலாசிட்டி. ஓகே. ரோ கியூ இன்ட்டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அவ்வளோதான். இதில் நமக்கு என்ன வெலாசிட்டி? இப்போ ரோ கியூ உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த டிஸ்சார்ஜ் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஃப்ளோலேருந்து வரக்கூடிய டிஸ்சார்ஜ் வந்து எங்களுக்கு கான்ஸ்டன்ட். அப்போ ரோ கியூக்கு பதிலாக வந்து ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. வாட் இஸ் ஏரியா மீன்ஸ் என்னது? நமக்கு ஏரியா ஆஃப் தி ஜெட் நாசிலோட ஏரியா எடுத்துக்கணும். ஏரியா ஆஃப் தி பைப் போட்டக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா ஜெட்டை படி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோங்க. அப்போ இந்த வெலாசிட்டி எங்களுக்கு கான்ஸ்டன்ட். ஓகே. அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டின்றது இது மட்டும் தான் நமக்கு. ரோ கியூ இன்ட்டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி மட்டும்தான் நமக்கு. ரோ கியூ இன்ட்டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அப்போ ரோ ஏ வெலாசிட்டி வி மைனஸ் யூ. என்ன ரீசன் நம்ம சொன்னதுக்கு? பிகாஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் இருக்கிறதுனால ஈச் ஒன்றுக்கு வெலாசிட்டி சேமாக இருக்காது. ஸோ அப்போ வி மைனஸ் யூ நமக்கு தனியாக போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்போ சேம் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்குது ரோ ஏ கேபிட்டல் வி கேபிட்டல் வி மைனஸ் யூ இன்ட்டு மூவிங் வெலாசிட்டி நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட். ஃபோர்ஸ் இன்ட்டு மூவிங் வெலாசிட்டி. ஓகே. எஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஆனால் இந்த கொஷின் இது வரலும் கேட்டதில்லை. இந்த எஃபிஷியன்சி கொஷின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த எஃபிஷியன்சி கொஷின் வந்து ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து 2021 நடந்த டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இது இந்த எஃபிஷியன்சி கொஸ்டின். ஓகே. எஸ். போகலாங்களா? ஓகே. ஸோ ஜென்ரலாக எஃபிஷியன்சின்னு என்ன சொன்னோம்? ஆக்சுவல் பவர். ஓகேங்களா? வாட் இஸ் அவர் அவுட்புட்? என்ன எனக்கு அவுட்புட் வந்துச்சு? வாட் ஐ எம் அப்ளைடு இன் இன்புட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். ஆக்சுவல் பவர் டிவைடட் பை இன்புட் பவர். ஓகே. ஆக்சுவல் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் ஆர் கைனமேட்டிக் பவர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆக்சுவல் பவர் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபோர்ஸ் இன்டூ. ஓகேங்களா? அதாவது எஃபிஷியன்சி ஆஃப் தி வவுண்டட் பிளேட்டுக்கு நம்ம பார்க்குறோம். வவுண்டட் பிளேட் ஆர் வவுண்டட் கப் ஆர் சம்திங். ஆக்சுவல் பவர் ஆன் வவுண்டட் பிளேட் ரோ ஏ வி இன்டூ வி மைனஸ் யூ இன்டூ யூ. இதுதான் நமக்கு ஆக்சுவல் பவர். வாட் இஸ் த கினமேட்டிக் பவர்? கினமேட்டிக் எனர்ஜி. ஓகேங்களா? ரோ ஏ வி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப் கினமேட்டிக் எனர்ஜி வந்து ரோ ஏ வி ஸ்கொயர் ஆஃப் இன்ட்டு எனர்ஜி ஆஃப் இன்ட்டு ரோ ஏ ஆஃப் எம்வி ஸ்கொயர். ஸோ அப்போ இதுலேருந்து எம் வந்து நமக்கு சேஞ்ச் நம்ம பண்ணுறோம். இன்ட்டு நமக்கு என்ன வெலாசிட்டி சேஞ்ச் பண்ணிட்டு நமக்கு வி நமக்கு இடம். அப்போ ஆஃப் எம் வி கியூப்னு நமக்கு வரும். ஓகேங்களா? ரோ ஏ வி கியூப். இந்த ரோ ஏ கேன்சல், இந்த விக்கு ஒரு வி கேன்சல், பேலன்ஸ் இருக்குது வி மைனஸ் யூ. ஓகே. டிவைட் பை 2 வந்து நமக்கு வந்துடும். அப்போ அந்த ஆஃப் வந்து மேலே போயிடும் நமக்கு 2. ஓகேங்களா? 0.5 நான் போட்டுக்கிட்டேன். அப்போது 2 இன்ட்டு வி மைனஸ் யூ இன்ட்டு யூ தான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது டிவைட் பை வி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா ஒரு டைம் கேட்டிருக்கிறாங்க. ஓகே. இந்த ஃபார்முலா அதனுடைய எஃபிஷியன்சி என்ன? அப்போது the velocity of the jet is equal to velocity of the jet is equal to 2 times of the plate velocity அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லைனா வந்து plate velocity is equal to half of the velocity of jet நமக்கு கிடைக்கும். அப்போ efficiency with respect to moving velocity, அப்போ partial differentiation with respect to moving velocity, அப்போ இந்த v ஸ்கொயர் நமக்கு வராது 0 ஆகிடும். ஓகேங்களா? எஸ். ஏன்னா அது நமக்கு கான்ஸ்டன்ட். நான் இதை பொறுத்து நான் பண்ண போகிறேன். அப்போது 2 மியூ. ஓகேங்களா? இது வந்து உள்ள மல்டிபிள் நம்ம வி யூ நமக்கு வரும், யூ ஸ்கொயர்னு வரும்.
அப்போ வியூவில் யூ கேன்சல் ஆகிடும், வி மட்டும்தான் நமக்கு இருக்கும். அடுத்தது யூ ஸ்கொயர் 2u எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஸோ இப்போ இந்த வி ஸ்கொயர் வந்தாலும் நமக்கு என்ன வந்துடல மல்டிபிள் 0 ஆகிடும். அப்போ வி இஸ் ஈக்குவல் டு 2μ. அப்போ யூ ஈக்குவல் டு v/2. அப்போ என்ன சொல்ல வராங்க, பெரி வெலாசிட்டி, ஓகேங்களா, வீல் பெரி வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் தி ஜெட் வெலாசிட்டி ஆர் வீல் ஆர் பிளேட் வெலாசிட்டி is equal to half of the jet velocity. So the efficiency is equal to, இதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எஃபிஷியன்சியில் நீங்கள் இந்த ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோ, இதில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50% எஃபிஷியன்சி தான் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. எங்கே அப்படி அங்கே நம்ம எப்படி பார்த்தோம், பவர் இஸ் ஈக்குவல் டு 2/3 நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 66%. இங்கே எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 50%. அவ்வளோதான். ஓகே, எஸ். கர்வ்டு பிளேட் வித் மூவிங், ஓகேங்களா, இது வந்து சிங்கிள் பிளேட் தான். ஸோ நோ நீட் டு சேஞ்ச் எனி ஃபார்முலாஸ், டேரெக்டாக ஃபார்முலா. ஓகே, த பிளேட் when the plate is moving in the direction, அப்போ ரோ ஏ வி ஸ்கொயர் 1 + cos θ, வி இன் டர்ம்ஸ் ஆஃப் வி ரிலேட்டிவ் வெலாசிட்டி வி மைனஸ் யூ டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஆங்கிள் ஆஃப் தி டிஃப்ளெக்ஷன் 180 - θ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பவர் இஸ் ஈக்குவல் டு இன்டூ மூவிங் வெலாசிட்டி ஒன்லி பண்ண ஆன்சர். சேம் ஆஸ் இட் இஸ், அங்கே முன்னாடி என்ன பண்ணுமோ அதே தான். ஓகேங்களா. இப்போ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஏ jet, force exerted by a jet on hinged plate நமக்கு என்னன்னு பார்க்குறோம். force exerted by a hinged plate நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஒன்றும் கிடையாது, இது எங்களுக்கு ஒரு hinged plate. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ் சில நேரத்தில் என்ன கேட்பாங்கன்னா, என்ன ஃபோர்ஸ் எங்களுக்கு வேணும் இது ரிஸ்டைன் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா, அந்த பிளேட்டு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. எஸ், ஸோ என்ன ஃபோர்ஸ் எங்களுக்கு வேணும் இந்த பிளேட் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கேட்பாங்க. சரிங்களா. அனதர் ஒன் திங் என்ன கேட்பாங்கன்னா, இந்த மூவிங் பிளேட், அதாவது இந்த ஹிஞ்ச்டு பிளேட்டில் ஃபோர்ஸ் என்ன ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொஷின் கேட்பாங்க. இந்த கொஷின் கேட்டது கிடையாது என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, பட் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, வாட் இஸ் த ஃபோர்ஸ் ரெக்யூர்ட் டு ரிஸ்டைன் தி டு அவாய்ட் தி ஃப்ளோட்டிங் ஆர் அவாய்ட் தி ஆசிலேட்டிங் ஆஃப் தி பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா. எஸ், ஸோ நம்ம கான்செப்ட் பார்க்கலாம் என்னன்ட்டு. இப்போ சேம் அதே கான்செப்ட் தான். ஒரு ஜெட்லேருந்து நமக்கு வாட்டர் ஃபோர்ஸ் நமக்கு வருது ரோ ஏ வி ஸ்கொயர். அப்போது இந்த இன்க்ளைன் பிளேட் அப்படின்றதுனால என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பிளேட் நமக்கு இப்படி மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக. எஸ், இது நமக்கு டீட்டா. அப்போ இது நார்மல் ஃபோர்ஸ் நமக்கு இங்கே. இப்போ டீட்டா டேரக்ஷன் வந்து நமக்கு என்ன சொல்லலாம், காஸ் டீட்டா. ஓகே, அங்கே வந்து மேலே போச்சு, இது டீட்டா டேரக்ஷன் வந்து காஸ் டீட்டா. அப்போ ரோ ஏ வி ஸ்கொயர் காஸ் டீட்டா முடிஞ்சிருச்சா. ஓகே, ரோ ஏ வி ஸ்கொயர் காஸ் டீட்டா, இட் இஸ் அ நார்மல் ஃபோர்ஸ். இப்போ இதே பாருங்கள், இப்போது இந்த பிளேட் நமக்கு இப்படி டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்குது. இப்போ இது நமக்கு டீட்டா. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வெர்டிகல் டைரக்ஷனில் வந்தால் நமக்கு என்ன அர்த்தம், வெர்டிகல் டைரக்ஷனில் வந்தால் இந்த ஆங்கிள் டீட்டாக்கு வந்தால் காஸ் டீட்டா, ஹரிசாண்டல் டைரக்ஷன் போனால் சைன் டீட்டா. அப்போ the weight of the plate in the horizontal direction is equal to sin theta. ஆல்ரெடி ஹரிசாண்டல் டைரக்ஷன் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, ரோ ஏ வி ஸ்கொயர். அப்போது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ ஏ வி ஸ்கொயர் இன் தி எக்ஸ் டைரக்ஷன். அப்போ ஆல்ரெடி the weight is equal to w sin theta. அப்போ w sin theta equal to ரோ ஏ வி ஸ்கொயர். ஓகே, எஸ், வித் ரெஸ்பெக்ட் டு ஆங்கிள் எப்படி நமக்கு மூவ் ஆகுது. ஓகே, இதே நமக்கு வெர்டிகல் டைரக்ஷனில் இப்படி பிளேட் மூவ் ஆகி வந்துச்சு அப்படின்னா, அந்த பிளேட் இப்படி மூவ் ஆகி வந்துச்சுன்னா காஸ் டீட்டா போடுவோம். இந்த பிளேட் ஹரிசாண்டல் டைரக்ஷன் இப்படி போகிறதுனால, ஓகேங்களா, ஃபோர்ஸ் ஆப்போசிட்டில் போகிறதுனால நமக்கு டபிள்யூ சைன் டீட்டா. ஓகே, எஸ். இப்போ ஓகே, இதுதான் நம்ம கான்செப்ட். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதே மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளூயிட் ஜெட் ஃபோர்ஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகுது, இப்படி கொடுத்துருவாங்க. இந்த பிளேட்லேருந்து எங்களுக்கு இப்படி ஆக்ட் ஆகுது ஜெட் ஃபோர்ஸு. அப்போ என்ன ஃபோர்ஸ் எங்களுக்கு வேணும் டு ரிஸ்டைன் தி பிளேட்டுன்னு கேட்பாங்க. இது ஹிஞ்சில் பிளேஸ், ஹிஞ்சில் பெண்டிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. ஸோ அதாவது நம்ம இந்த கான்செப்ட் வந்து எல்லா தவளையும் அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸு, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் படிச்சிட்டேன், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் படித்தேன் அப்படின்னு கிடையாது. ஸோ நம்ம கான்செப்ட் என்ன, ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் இஸ் காமன் ஃபார் ஆல். ஓகேங்களா. நான் இந்த சப்ஜெக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. இந்த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் சமவிதாஷன் ஆஃப் தி வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்றது காமன். ஓகேங்களா. எஸ். அப்போ ஃபோர்ஸ் இங்கே எனக்கு வந்து இந்த ஃபோர்ஸும் என்னென்னு கேட்குறீங்க. அப்போ இந்த ஜெட்டோடைய ஃபோர்ஸ் எனக்கு எங்கே ஆக்ட் ஆகும், சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் எங்களுக்கு ஆக்ட் ஆகும். சரிங்களா. இது வந்து எங்களுக்கு சென்டரில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நமக்கு என்ன வரும், டேக்கிங் பெண்டிங் மூமெண்ட் அபவுட் அட் எக்ஸ்ன்னு வச்சு இந்த பாயிண்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. டேக்கிங் பெண்டிங் மூமெண்ட் அபவுட் எக்ஸ். அப்போது சமேஷன் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் அபவுட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஃபோர்ஸ் அப்போ நமக்கு h/2 ஆக்ட் ஆகிட்டுங்களா. ஃபோர்ஸ் ரோ ஏ வி ஸ்கொயர். ஓகேங்களா. ரோ ஏ வி ஸ்கொயர் இன்ட்டு height h/2. ஓகே, ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சேம் fx இன்ட்டு ஹைட், fx இன்ட்டு ஹைட். இப்போ நீங்கள் வந்து இதில் இது வந்து மூவ் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இதில் ஏன் நீங்கள் வந்து டீட்டா கன்சிடர் பண்ணலாம்னு கேட்கலாம். ஸோ அவங்க கொஸ்டினை கேட்குறாங்க, இந்த பிளேட் எங்களுக்கு மூவ் ஆகக்கூடாதுன்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா. அப்போ நான் என்ன பண்ணணும், நான் ஃபுல்லாக ரிஸ்டைன் பண்ணிட்டேன். அப்போ இது ஒரு ஃபிக்ஸ்டு பிளேட்டாக தான் கன்சிடர் இந்த இடம் எனக்கு ஃபிக்ஸ்டு, அவ்வளோதான். ஓகேங்களா. பிளேட் எனக்கு மூவ் ஆகாது, ஃபிக்ஸ்டாக இருக்குன்னு ஒரு ஸ்டேஷனரி ஹிஞ்ச்டு பிளேட்டாக கூட இருக்கலாம். எனக்கு இது மூவ் ஆகாது, ஆனால் எனக்கு இப்படி பெண்டு தான் ஆகும். ஓகேங்களா, ஹை ஃபோர்ஸ்னால.
அப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து டீட்டா அப்ளை பண்ண அவசியம் இல்லை. அப்போ என்ன கான்செப்ட் சொல்கிறாங்க, ஒரு பிளேட் வந்து மூவ் ஆகக்கூடாது அப்படின்னா ரோ ஏ வி ஸ்கொயர் பை 2 half ஆஃப் தி ஃபோர்ஸ் நீங்கள் வந்து கீழே அப்ளை பண்ணுங்கள். அதுதான் கான்செப்ட். டு அவாய்டிங் தி ஸ்விங், ஓகே, டு அவாய்டிங் தி ஸ்விங் ஆஃப் தி பிளேட் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு ரோ ஏ வி ஸ்கொயர் ஆஃப் தி பிளேட் அட் எட்ஜ். இதே ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுல, இது கேட்டில் 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே, டர்பைன்ஸ். ஓகே, ஹைட்ராலிக் மெஷினரிஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா டர்பைன் அண்டு பம்ப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக்ஸில் நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ இது வரலும் படித்த டாப்பிக்கில் இந்த ஜெட் டாபிக் வந்து கொஞ்சம் ஈஸியான டாபிக் அண்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். சரிங்களா? இந்த ஃப்ளோ த்ரோ பைப்ஸ் அண்டு ப்ராப்பர்ட்டி, இந்த ஜெட்டு, டைமென்ஷன் அனாலிசிஸ், மாடல் அண்ட் டைமென்ஷன் அனாலிசிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். அதாவது ஈஸியாக மார்க் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஒரு 16 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா, இதில் ஒரு 10 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 10 டு 8 to 10 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான டாபிக்ஸ். அதெல்லாம் ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடியது. 6 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 6 to 8 நீங்கள் நிறைய வந்து ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கால்குலேட்டர் நமக்கு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. வித்தவுட் கால்குலேட்டர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து 8 to 10 மார்க் மேக்ஸிமம் 10 மார்க் சாலிடாக எடுத்துடலாம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில். ஒரு பண்ணிக்க தேவையில்ல. சரிங்களா? எஸ். ஸோ ஒரு 14 சப்ஜெக்ட் நமக்கு இருக்குது அப்படின்னா எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 10 போட்டால், அதாவது ஒரு 8 போட்டால் கூட மோர் தென் 2/3 ஆஃப் பர்சன்டேஜ் எடுத்துடலாம் அவுட் ஆஃப் டோட்டல் மார்க்குக்கு. ஓகே. எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட்.